அன்பானவர்களே, இங்கே நீங்கள் பார்க்கிறது லெபனானில் உள்ள மரங்கள் அடர்ந்த பகுதிகள். இங்கே கேதுரு மரங்கள், கார்வாலி மரங்கள் மற்றும் தேவதாரு விருட்சங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மரங்கள் அனைத்தும் நிறைந்த பகுதி. இந்த லெபனானில் உள்ள இந்த மரங்கள் வேதத்திலே பல இடங்களிலே நல்ல ஒரு அற்புதமான மரங்களாக குறிப்பிடப்படுகிறது. ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தைகளாகவும் அவை இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே கர்த்தர் இந்த மரங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கலாம். மரங்கள் என்று சொல்லப்படுகிற போது அது மனிதர்களையோ அல்லது தேசங்களையோ குறிப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்பது மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அத்திமரம் மற்றும் ஒலிவ மரங்களை குறித்து வேதம் கூறுகிற போது அது தேசத்தை குறிக்கிறது. அத்திமரம் துளிர்விடுகிற போது என்று ஆண்டவர் சொல்லுகிற போது அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. எனவே மரங்கள் அது மனிதர்களையோ அல்லது தேசங்களையோ குறிக்கிற சொற்களாய் இருக்கிறது. இப்பொழுது லெபனானில் உள்ள தீவிரவாத இயக்கங்களுக்கு விரோதமாக நடைபெறும் போர்களை பார்க்கிற போது கர்த்தர் உரைத்த வாக்குகள் அது நினைவுக்கு வருகிறது. சங்கீதம் 29:5 கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இந்நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திற்கும் அமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையிலே கடுமையான போர் நடைபெற்று வருகிறதை நாம் அறிந்தது. பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் செய்வது நியாயமா? ஒரு தேசத்தை அழித்து அவர்கள் தங்கள் குடியுரிமை நாட்டை நினைக்கிறார்கள். அரபு நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே ஒரு தேசமாய் காணப்படும் இஸ்ரவேலை அழிக்க நினைப்பது சரியா என பல கருத்துக்களை ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து வருகின்றனர். எது எப்படியானாலும் வேதம் இதை குறித்து என்ன கூறுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. தேவன் தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக தேசங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்துள்ளார். இந்நாட்களின் போரிலே இஸ்ரவேல் லெபனானுடைய தெற்கு பகுதிகளை தகர்த்தெறிந்திருக்கிறது. ஹெஸ்புல்லா என்று அழைக்கப்படும் தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர்கள் முதற்கொண்டு அநேக மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதை காண முடிகிறது. லெபனானுக்கு எதிராக இஸ்ரவேலுடைய இந்த தாக்குதல் இருப்பினும் தேவன் லெபனானுக்கு எதிராக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன என்பதை இப்போது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். லெபனானே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள். கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கார்வாலி மரங்களே புலம்புங்கள். அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிக்கப்பட்டு போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது. தேவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி வருகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று தேவன் கூறியிருக்கிறார். நாம் காண்கிற விதமாக இன்றைய நாட்களிலே நம்முடைய காலத்திலே இத்தகைய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. ஆகவே
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காலம் விரைந்து வருகிறது. கர்த்தர் யுத்த நாட்கள் நெருங்கும்படியாக வந்திருக்கிறது. நாம் ஜாக்கிரதையோடு இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னும் பல தேசங்களுக்கு விரோதமாக கர்த்தர் உரைத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கட்டாயமாக நிறைவேறும். ஏன் தேவன் பல தேசங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார் என்பதை அடுத்த காணொளி காட்சியில் நாம் காண்போம். நன்றி.